வணக்கம். ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி. 40 சென்ட்லேருந்து 1 ஏக்கருக்கு மேலே இந்த ரேட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா எப்போவுமே பக்கத்தில் என்ன விலை போகுதுங்கிறத பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்குங்க. சென்ட் ரேட்டு பக்கத்தில், அதாவது டிடிசி அப்ரூவல் பிளாட் போட்டிருந்தாங்க, பிரித்து விற்கிறாங்க, சென்ட் பக்கத்தில் 3 லட்ச ரூபா அப்படின்னா 40 சென்ட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கனாலே 1/3 வேல்யூவில் தான் வாங்கணும். இன்னைக்கு காலையில் போய் ஒரு இடம் பார்க்குறேன், 70 சென்ட் 7 லட்ச ரூபா சொல்லுதாங்க. சரிங்களா? பக்கத்தில் விசாரித்தாங்கன்னா சென்ட் 8 லட்ச ரூபா, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி 8 லட்ச ரூபா போகுது அப்படிங்காங்க. அப்போது விலை அதிகமாக சொல்கிறாங்க, ஆனால் அதிகம் சில பேர் பணம் கொடுத்து வாங்குறாங்க கமர்ஷியல் வேல்யூ அப்படிங்கிறபோது. அந்த கமர்ஷியலை மட்டும் பார்க்காதீங்க. கமர்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத மட்டும் நோக்கமாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கமர்ஷியலில் ஒரு கடை கட்டி விடுறீங்க, அதில் உங்களுக்கு மாதம் வாடகை 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபாயாவது வரணும், இல்லை 50,000 ரூபாயாவது வரணும். அப்படி வர்றது அப்படின்னா தான் அது உங்களுக்கு கொஞ்சமாக ப்ராஃபிட்டு. இதே 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி போடுங்க, நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக நாங்கள் காட்டுறோம், ஹை ரிட்டர்ன் வேல்யூ வர மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறோம். அதில் உங்களுக்கு 3 பைசா வட்டிக்கு வந்த மாதிரி கணக்குக்கு ஹை ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும், க்ரோத் இருக்கும். ஒரு மாதம் 3 பைசா வட்டி, 1 கோடி ரூபா போடுறீங்க அப்படின்னா மாதம் 3 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆன மாதிரி 6 மாதத்தில் உங்களுக்கு 18 லட்ச ரூபா நாங்கள் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறோம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கமர்ஷியலில் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 50 லட்சத்துக்கு பில்டிங்கை கட்டிட்டு 1.5 லட்சம் மாதம் வராமல் 20,000 ரூபா நீ வா கடைக்கு வாடகைக்கு ஆள் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கவா? அதனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாமே யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விலை சொல்லும் போதும் பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுங்கிறத பார்த்துட்டு விலை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விலை அதிகமாக இருக்குது, ஆனால் பையர்ஸ் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை, வருவாங்க. ஆனால் வாங்குறவனுக்கு ரீசேல் பண்ணும்போது அவனுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ எங்கே லேண்ட் வாங்கினாலும் பக்கத்தில் நல்லா விசாரிச்சுட்டு கால்குலேஷன் இந்த போட்டே வாங்குங்க. 40 சென்ட்டுக்கு மேலே வாங்கினீங்கனாலே இதுதான். தேங்க்யூ.